ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். அன்றைக்கி காலையிலேயே ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா முருங்கைக்காய் முட்டை போட்டு குழம்பும் செஞ்சுட்டு நைட்டு வச்ச இதுவும் சோயா கறியும் இருந்தது, அதுவும் ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பலான்னு தான் சீக்கிரமாக செஞ்சுட்டேன். எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா சவுகார்பேட்டுக்கு தான் போனோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜில் சேர்ந்துருக்கேன். அவளுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் சவுகார்பேட்டு போயிருந்தோம். அங்கேனா கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். எல்லாமே 3 பீஸ் செட் மாதிரி தான் வாங்குற மாதிரி இருந்தது. சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கினேன்னு வீடியோவோட கடைசியில் காட்டுறேன். எல்லாமே காட்டன் மாதிரி ட்ரெஸ்ஸாக தான் வாங்கினேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 350லேருந்து வாங்கியிருக்கா. 700 வரைக்கும் ஒரே ட்ரெஸ் மட்டும் தான் 700 அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். 600 700க்கு எல்லாமே 350 450 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்குள்ளே ஒரு ரெசிபியும் பார்த்துடலாம் வாங்க. மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸ்டவ் மேலே ஒரு அகலமான பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியனும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வெங்காயம் கிட்ட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா புதினா இலை அதுவெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்தா நல்லது. புதினா எவ்வளோ எடுக்கிறீங்களோ கொத்தமல்லியும் அதே எடுக்கலாம். நான் மோஸ்ட்லி புதினா தான் அதிகமாக போடுவேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதுக்காக தான். இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் குக்கரில் மட்டனை வேக வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கிட்டே வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா வெந்திருக்கு. அதுக்குள்ளே வெங்காயம், புதினா எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி கிட்டே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே குழம்புக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாமே போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்ச மட்டனும் சேர்த்துக்கிறேன். மட்டன் பார்த்திங்கன்னா முழுசாகவே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எலும்பு மட்டும்தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பீசஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, இது மட்டும்தான் நான் சேர்ப்பேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, எந்த பிராண்ட் பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஆச்சி இல்லைன்னா சக்தி, எது வேணாலும் நம்ம இஷ்டம்தான். நல்லாவே இருக்கும். பிரியாணி மசாலா சேர்த்தா அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தயிரும் சேர்த்துக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு மேலேயே இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர். அதுக்கு அடுத்தது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் பார்த்திங்கன்னா 65 செஞ்ச ஆயில் தான், அதனால தான் அந்த கலரில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பிரியாணிக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்லுவேன். இந்த மாதிரி மட்டன் கிரேவி, அரைச்சி ஊற்றின மட்டன் கிரேவி. அதுக்குள்ளே தண்ணியும் கொதிச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மட்டனையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டன் இருந்தது, அதை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கு உள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலாவையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மட்டன் மசாலாவையும் சேர்த்துருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறதால எல்லாமே ரெடிமேட் பவுடர் தான் சேர்த்துருக்கேன்.
அதுக்கு அடுத்தது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து அதுவே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா வந்து மட்டன் ஆல்ரெடி வெந்திருக்கு. இந்த மசாலா மட்டும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா வந்து கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிரியாணியும் ஒரு பக்கம் தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். மூடி வந்து திறக்காமல் அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பிரியாணி பாத்திரம் கீழே வந்துட்டு தோசைக்கல் வச்சுட்டு தம் வச்சிடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அப்படியே மூடி திறக்காமல் அப்படியே இருக்கும். மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி டைப்பில் இருந்தால் தான் பிரியாணிக்கும் நல்லா இருக்கும் கலந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணேன். நல்லா வந்து சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா சூடாக வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாவே இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதுவும். அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது மட்டன் குழம்பு தான் அன்றைக்கி லஞ்ச் மெனு. இப்போ வாங்க சவுகார்பேட்டில் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே வந்து சுடிதார் செட்டு தான் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆதர்ஷ்க்கும் போயிருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததால் வந்து அன்றைக்கி அப்படியே ஆதர்ஷ் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சவுகார்பேட் போயிருந்தோம். எல்லாமே கிட்ட தான் கடைங்க இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு செட்டு தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து எது 350 எது 450ன்னு தெரில. எல்லாமே வந்து 350, அதுக்கப்புறமா 450. ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் 700ல் வாங்கியிருக்கா. எல்லாமே இந்த ரேஞ்சிலே போதும்னு சொல்லிட்டு எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கியிருக்கா. எல்லாமே காலேஜுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் தான். இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக பாப்பா கிட்டே இல்லை. ஃபஸ்ட் டைமாக தான் வாங்குகிறா 3 பீஸ் செட்டு எல்லாமே வந்து. இதுவும் பார்த்திங்கன்னா 350 தான் நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாமே நல்லா வி ஷேப் நெக்கெல்லாம் வச்சுருந்தது. நிறைய வந்து வி ஷேப் நெக்கில் தான் ஒரு 2-3 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். மொத்தமாக வந்து ஒரு 7 ட்ரெஸ் கிட்ட வாங்கினா. எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒரே கடையில் வாங்காமல் ஒரு சில கடைங்க ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறமா 3 கடையில் அவளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் எல்லாமே வாங்கியிருக்கா. ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் கேட்கும்போது கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் ரேட் அதிகமாக இருந்தது. அதனால இந்த கடையில் தான் வாங்கினோம். அந்த கடையோட பேர் கூட கரெக்டாக தெரில. அங்கே வந்து சுற்றி அந்த கடைங்களில் வாங்கினோம். அங்கேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ரேட் சொல்கிறாங்க. ஒரு கடையில் 350 சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா 500 அது மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு கடையில் நாங்கள் 450 வாங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் போய் கேட்கும்போது பார்த்திங்கன்னா 800 அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் ஃபஸ்ட்டு எந்த கடையில் கேட்டோமோ அங்கேயே வந்து வாங்குகிற மாதிரி தான் இருந்தது. அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெஸ் மட்டும்தான் 700 நினைக்கிறேன். அது வந்து 600 கொடுத்துருக்காங்க. 750 இந்த ட்ரெஸ்ஸு 700 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட கம்மியாக பண்ணல. எல்லா கடையிலுமே இப்படி தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட கம்மியாக பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு 50 ருபீஸ் கம்மி பண்ணாங்க இந்த கடையில் மட்டும். அதுக்கு அடுத்தது ஆதர்ஷில் வந்து இந்த ஒரு டோர் ஹேங்கர் தான் வாங்கினேன். இது வந்து நம்ம ஷர்ட்டெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹேண்ட்பேக்ஸ் அது மாதிரியும் மாட்டி வச்சுக்கலாம். ஆணியெல்லாம் அடிக்க முடியாதப்போ வந்து இதை டோருக்கு மாட்டிட்டு இதுக்கு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மாப்பு இல்லைன்னா வந்து தொடப்பம் அது எல்லாமே மாட்டி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை ஒட்டிட்டு வாலில் நம்ம வந்து மாப்பு இல்லைன்னா வந்து மாப் ஸ்டிக்கு இல்லைன்னா வந்து தொடப்பம் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். நல்லா நீட்டாக இருக்கும். கீழே எல்லாம் தொடப்பம் போடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். இது மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன மூடி மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மூடி வாங்கினேன். அது 35 ரூபாய் என்னவோ வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த செராமிக் ஸ்பூன்ஸ் தான் நல்ல சூப்பர் குவாலிட்டியிலே இருக்குங்க. அதுக்காக தான் இது மாதிரி வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா அண்ணியும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க, நானும் வாங்கியிருக்கேன். மிளகாய்த்தூள் டப்பா அதில் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த பெரிய ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 18 ரூபாய் அந்த மாதிரி இருந்தது. சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் 12 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.